உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை 4வது அதிகாரத்தை பார்க்கலாம். 3 அதிகாரங்களை முடித்து விட்டோம். 4வது அதிகாரங்கள் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான கருத்துக்கள் வருகின்றன, கவனியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். முதல் அதிகாரத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றாரு, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆக தகப்பன் புத்தி, நாம் சிறு குழந்தைகளாக இருக்கிறப்ப அப்பா அம்மா தான் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து நம்மை தேவபக்தி உள்ள சந்ததியாய் அவருக்கென்று வளர்த்து கொடுக்க வேண்டியவர்கள். பிள்ளைகளை பூமியில் பெற்றுக்கொள்கிற வேலையெல்லாம் தேவன் மனுஷருக்கு கொடுத்துட்டாரு. அவருக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்குற வேலையை மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. மனுஷனுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, சிறு குழந்தையாக இருக்கிறப்ப அந்த பிள்ளைகளை நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் இவர்களுக்கு செம்மையான வழியை போதிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அந்த மல்கியா புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கு, நான் வாசித்து காட்டுறேன். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்திலே பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனு தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனை அல்லவா படைத்தார், அவனுக்குள்ளே ஆவி பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருத்தியை படைத்தார் அப்படின்னு அர்த்தம். எதுக்கா, தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. பாருங்க, தேவன் விரும்பியிருந்தா ஆதாமை சிருஷ்டித்த போது மண் எடுத்து உருவத்தை செய்து நாசியில் சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக உண்டாக்கினது போல் தேவன் நம்மையும் கூட உண்டாக்கியிருக்க முடியும். ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, ஆதாம் ஏவாள் தான் தேவனுக்கென்று பிள்ளைகளை பெற்று நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் அவர்களை நல்வழியிலே நடத்த வேண்டும், தேவபக்தி உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும் என்று பொறுப்பு இருந்தது. இன்றைக்கு நமக்கு என்ன, நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம். நம்முடைய அப்பா அம்மா அவங்களும் தேவனுக்கு பிள்ளைங்க தான், நம்முடைய பிள்ளைங்க அவங்களும் தேவனுக்கு பிள்ளைங்க தான், நம்முடைய முப்பாட்டன் அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்க தான். எல்லாரும் அவருக்கு மகன்கள் மகள்கள். எங்கள் அப்பா அம்மாவும் தேவனுக்கு குமாரர் தான், நானும் அவருக்கு குமாரர் தான். அதாவது தேவனுக்கு பேரம்பேத்தியெல்லாம் கிடையாது. இப்பொழுது எல்லாரையுமே குமாரன் என்று குமார்த்தி என்று அழைக்கிறார். ஆனால் தேவன் அது ஆதாம சிருஷ்டித்த மாதிரி மனுஷனை சிருஷ்டிச்சுக்கிறாம இப்போ நாம் பிள்ளைகளை பெற்று தேவனுக்கென்று நாம் பிள்ளைகளை பெற்று தேவபக்தி உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தான் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்று இப்போ இந்த மல்கியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் இன்னொருவனை படைத்தார்? அதாவது இன்னொருத்தியை ஏன் படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. அப்போ இங்கே ஒரு பெரிய பொறுப்பு, பெற்றோர்கிட்ட என்ன ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால், பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இது இன்றைக்கி எங்கேயா லவ் பண்ணேங்க, இல்லாட்டி வயசு வந்துச்சுங்க, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், மாப்பிள்ளையை பார்த்தேன், கல்யாணம் பண்ணேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, தேவனுக்கென்று பிள்ளைகளை பெற்று தேவனுக்கென்று தேவபக்தியுள்ள சந்ததியாய் பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு அங்கே இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கவனின்றாரு. அவங்க எது வரைக்கும் போதிப்பாங்க? நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க வயது வரைக்கும் போதிப்பாங்க. நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க வயது வந்த உடனே அப்புறமேல் நேரடியாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. குழந்தையாக இருக்கிற போது அப்பா அம்மா பேசி நடத்துகிறாங்க. நீங்கள் வளர்ந்த பிறகு தேவன் நேரடியாக உங்கள்கிட்ட பேசி நடத்துகிறாரு. ஆனால் இந்த பெற்றோர் சொல்கிறத, அதாவது பூமிக்குரிய பெற்றோரும் சரி, தேவனாய கர்த்தர் ஆவிக்குரிய தேவனாக இருக்கிறாரே அவரும் சரி, தகப்பன்மார்கள் சொல்வதை கவனிங்க என்றாரு. குழந்தையாக இருக்கிறப்ப சரீரத்தின்படி தகப்பனாக இருக்கிறவர்கள், வளர்ந்த பிறகு ஆவிக்குரிய ரீதியிலே தகப்பனாக இருக்கிற அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில். இந்த 4வது அதிகாரம் 1 வசனம், பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். தகப்பன் இன்னைக்கு தன்னை பற்றியே பேசிக்கிறார். இப்போ இந்த இடத்துல, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். பூமிக்குரிய பெற்றோர் கூட தங்களுடைய விருப்பத்தின்படி பிள்ளைக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக போதனை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கே நற்போதனை தெரியாமல் இருந்தால் அதை என்ன செய்கிறது? அப்போ பூமிக்குரிய போதகர்கள் அப்பா அம்மாக்கள் எல்லா காரியங்களையும் நற்போதத்தை தந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் கூட இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறது? சரி, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, இயேசுவானவர் தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் ஒரு காட்சி இங்கே இருக்கிறது. ஆதலால் இந்த வசனத்தை இயேசுக்காக கூட எடுக்க முடியும். நமக்கு தான் சொல்லியிருக்குது. ஏன்னா இது எழுதியிருக்கிறது நமக்காக. இப்போ நமக்கு தான் சொல்லியிருக்கு. ஆனால் இயேசுவுக்கும் இது பொருந்துகிறதா இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் சிறு பிள்ளைகளை பெற்று வளர்க்குறது பெற்றோருக்கு கொடுத்த பொறுப்புன்னு. இங்கே இயேசுவை கர்த்தர் சிருஷ்டிக்கும் போதே மரிக்கிறதுக்காகவே சிருஷ்டிக்கிறார், அதாவது உண்டாக்கியிருக்கிறார். இந்த இயேசுவை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 சொல்லியிருக்கு, உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் அப்படி எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதாவது உலகத் தோற்றத்து முதல்ல இயேசுவானவர் அடிக்கப்படுறது சாகிறதுக்குன்னே அவங்க ஒரு கணக்கு வச்சுட்டாரு. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் மரிக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டு சதா காலமும் தேவனோட கூட தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல் வாழ்ந்திருக்கும்படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்கு அந்த ஒரே ஒரு சோதனை, அதில் மட்டும் அவன் பாஸ் பண்ணணும். அதில் அவன் வேணும்னே ஃபெயில் ஆனான். ஆனால் இப்போ செத்தவனை உயிரோடு எழுப்புறதுக்கு இன்னொரு ஆள் சாகணும். அதுக்காக இயேசுநாதர் அங்கே ஆரம்பத்திலேயே உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் சாகிறதற்கென்றே பூமியிலே வந்தார் என்று நீங்கள் பாருங்கள். சாக முடியாதவர் சாகிறதற்காக வருகிறார். எதற்கு? செத்து போனவனை உயிரோட எழுப்புறதுக்கு. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள்ள, அப்பொழுது பிழைப்பாய். இந்த வசனங்கள் நமக்கும் பொருந்து இயேசுவுக்கும் பொருந்துகிற காரியமாக இருந்தது. இயேசு பூமியில் இருந்த காலங்களில் பிதாவுடைய வார்த்தைகளை கேட்டு காத்து கொண்டு அதை கை கொண்டு நடந்ததுனால தான் எல்லாவற்றையும் சரியாக செஞ்சார். இங்கே பாருங்க, அவர் சாகிறதுக்காக உண்டாக்கப்பட்டார்னு சொன்னேன். அவர் சோதிக்கப்படும்படியாகவும் உண்டாக்கப்பட்டார்.
என்னையா அது ஒன்றும் சரியாக தெரியலையே நீங்கள் கேட்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. யாக்கோபு 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், அப்படி வாசிக்கிறான். ஆனால் இங்கே இயேசுவானவர் சோதிக்கப்படுகிறதற்காகவே வருகிறார், சாகிறதற்காகவே வந்தார். இங்கே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்காகவே வருகிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ சோதிக்கப்படுகிறதற்காக வந்தார். ஆனால் சோதனையில் தோற்று போகக்கூடாது. ஆதாமுக்கு சோதனை வச்சா தோற்று போகிறதுக்காக வச்சார், இவன் தோற்றுக்கிட்டான். இப்போ பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. அதனால் எல்லோரும் ஃபெயில் ஆகிறதுக்காக பரீட்சை வைக்கிறாங்க? இல்லை, எல்லோரும் பாஸ் பண்ணுறதுக்கு தான் பரீட்சை வைக்கிறாங்க. அதுபோல் இயேசுவும் அங்கே பரீட்சை வருகிறது, ஆனால் பாஸ் பண்ணணும். நமக்கும் பரீட்சைகள் வருகின்றன, பாஸ் பண்ணணும். ஆதாமுக்கு ஒரே ஒரு பரீட்சை தான் வந்தது. ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பரலோகம் போக வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் பரீட்சைகள் தான். ஒவ்வொரு நாளும் சோதனைக்காரன் வர்றான். அவன் அவ்வப்போது அப்பாலே போக சாத்தானேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சோதனையில் விழக்கூடாது. நீ என் வார்த்தைகளை காத்துக்கொள்வாயாக, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்போ அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு வரும்போது தான் நம்ம பிழைக்க, ஜீவனோடு இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க. தேவன் எப்படி பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரோ அதுபோல் நாம் பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இயேசுவும் கூட பிதாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கேட்டு மனதிலே பதித்து கீழ்ப்படுகிறது அவசியமாக இருந்துச்சு. இல்லாட்டி அவர் சிலுவை வரைக்கும் போயிருக்க முடியாது. ஏறாவது கொல்ல பார்க்குறான், பிறகு இவங்க கல்லை விட்டு எரிஞ்சு கொல்லலுங்கிறாங்க, மலையிலேருந்து உருட்டி விடுவேங்கிறாங்க. பல சமயத்தில் இவர் மறைஞ்சு போக வேண்டியதாச்சு. அதை காலத்துக்கு முன்னே சாக முடியாது. இவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை காத்துக்கொள், கவனி, அதன்படி இப்போ நீ பிழைப்பாய்ங்கிறாரு. இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கிடுவான். என்ன ஆகிறது? அவர் வந்த நோக்கம் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ நான் சொல்கிறேன், உங்களை பற்றி ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார்ல. காலத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாக்கா அது ஒன்றும் பெரிய பெரிய கெட்டிக்காரத்தனமா? ஆதலால் காலத்துக்கு முன்னே சாகாதபடிக்கு, இப்போ ரட்சிக்கப்பட்டு போயிடும் அது வேற, ஆனால் காலத்துக்கு முன்னாடியே ஏன் சாக வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை மனதில் வைத்து பத்திரப்படுத்தி அதை கை கொண்டு நடக்கும்போது நம்மை கொண்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் நாம் செய்து முடிப்போம். அப்பொழுது பிழைப்பாய். அருமையானவர்களே, இதுக்கு ஏதோ கொஞ்சம் இது மாதிரியெல்லாம் பிரசங்க நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் தானே உண்மை. 5வது வசனம், ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஏன் இத்தனை தடவை சொல்கிறாரு? அத்தனை தடவை சொல்கிறாருன்னா அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் மனுஷகுமாரன் வசனமாகிய வாக்குத்தத்தங்களாகிய ஜீவ வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறார். ஆனால் இந்த ஆகாயத்து பறவை வழி அருகே, ரோட்டருகே, கற்பாறையில் இருக்கிறது, முள்ளில் விழுந்து எல்லாத்தையும் பிசாசு பொறுக்கிட்டு போயிடுறான். நல்ல நிலமாகிய இருதயமாக இருந்தால் நீங்கள் காத்துக்கொள்ளுவீங்க, வளருவீங்க. அதாவது உங்கள் இருதயம் நல்ல நிலம் போல் இருக்க கடவுது, அந்த விதைகளை காத்துக்கொள்ள கடவுது. நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். நீங்கள் கனி கொடுத்தா உங்களை அதிகமாக கனி கொடுக்குறவர்களாக ஆக்குவார். அதுக்காக உங்களை சுத்தம் பண்ணுவார். 30, 60, 100 100க்கு 100 யாவரும் கனி கொடுக்க முடியும். ஆனால் வசனங்களை காத்துக்கொள்ளணும். இந்த வசனத்தை பொறுக்கி போடுறதுக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிற இந்த பிசாசு ஏதாவது பண்ணி பொறிக்கிறனுங்கிறான் வசனத்தை. அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தருடைய வசனத்தை உங்கள் இருதயத்திலேருந்து பொறுக்கிட்டு போயிட்டா நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த எதிர்ப்பு சூழ்நிலை எல்லாத்திலும் இந்த வசனத்தை பொறுக்கிட்டு போக ட்ரை பண்ணுறான்.
இவர் என்ன பண்ணுறாரு? ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறக்காமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஏயா இத்தனை தடவையாக சொல்லணும்? நம்ம கேட்கலாம், இதை வாசிக்கும் போதே போர் அடிக்குதுங்க. ஏங்க போர் அடிக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சொல்கிற திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அது எவ்வளவு விசேஷமானது. நிறைய பேர் பிள்ளைய எப்போ பார்த்தாலும் இந்த அப்பா அம்மா அப்படியாத இன்னும் நச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, செய்ய போட்டு அலட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா அம்மா சும்மா அப்படி சொல்லலை. அங்கே ஏதோ சில காரியங்கள் இருக்குது. நமக்கு மனதை கொஞ்சம் திருப்பி சரியாக வச்சோம்னா நீங்கள் நல்லா பிழைப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பெற்றோருடைய நான் சொல்லுவேன், உண்மையாகவே பெற்றோர் மட்டும்தான் பிள்ளைய மேலே பூரணமாக 100க்கு 100 அன்பு செலுத்துவாங்க. மற்றபடி சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வேற ஒரு கணக்கும் அங்கே வச்சுருப்பாங்க. உயிரை போல் நேசிக்கிறவங்கன்னு சொல்லலாம், ஆனால் இன்னொரு கணக்கு அங்கே இருக்கும். பெற்றோர் மட்டும்தான் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. அதே போல் அவர் நமக்காக உயிரையும் கொடுத்து நமக்காக செய்தவர். அவர் என்ன சொல்கிறாரு? ஞானத்தை சம்பாதி. ஞானம்னா அவர் பேசுகிற வார்த்தைகள். புத்தியை சம்பாதி. பொல்லாப்பை விட்டு விலகிறதே புத்தி. அப்போ அந்த பொல்லாப்பை விட்டு விலகிற அந்த புத்தியவே நீ உனக்கு குணமாக ஆக்கிக்க. என் வார்த்தைகளை மறவாமலும், என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. என் வார்த்தையை பிடிச்சிக்க, அதை விட்டு விலகிறாத, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அந்த வசனத்தை பிடிச்சிருந்தே தான் அது உன்னை எல்லா சூழ்நிலையும் உன்னை காப்பாற்றி விட்டுரும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். இந்த வசனங்களை வாசிக்கிறதுல, பைபிள் வாசிக்கிறதுல பிரியமாக எடுத்து வாசிக்க சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் ஜீவன் கொடுக்கும், இதுதான் ஆசீர்வாதம். இவர் வேலை கொடுப்பார், இவர் சம்பாத்தியம் கொடுப்பார், நல்லா வாழ வைப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் நம்ம ஆளுங்க இதை வாசிக்கிறதையும் கேட்குறதையும் விட்டுட்டு போய் எங்கேயாவது வேலைக்காக எங்கேயாவது காத்திருந்து என்னென்னமோ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. இங்கே உட்கார வேண்டியது, இங்கே முதல்ல கவனிக்க வேண்டியது, இவர் எப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்வார் தெரியுமா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நல்ல மனிதர்கள், நல்ல வாலிப பையங்க, அவங்க மனத்தெளிவுள்ளவர்களாக இருந்தாங்க. இவங்களை வச்சு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தான் நேபுகாத் நேச்சார் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்கிறான். ஆனால் இந்த ஆளுங்க தீர்க்கமாக இருந்து கர்த்தர் சொல்கிறது தான் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. கடைசிக்கு என்ன பண்ணாங்க? இவர்கள் மேலே அந்த மற்ற ஜனங்கள் குற்றம் சொல்லி இவங்களை ஆளை காலி பண்ணணுன்னு மற்ற ஜனங்கள் நினச்சா கூட கடைசி கர்த்தர் அவங்கள ஒரே தூக்கி அந்த தேசத்தில் இந்த ஆட்களெல்லாம் கவர்னராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் வச்சு விட்டார். கர்த்தரை தேடுனா, கர்த்தரை நம்புனா, கர்த்தருக்கு காத்திருந்தா, நான் சொல்கிறேன், நீங்கள் பிழைப்பீங்க. என் வார்த்தையை விடாதீங்க, விட்டு விலகாதீங்க, அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். என்னையாது? ஞானமே முக்கியம். மற்ற எல்லாத்த காட்டிலும் ஞானமேன்னா அவர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை கவனி, அதுதான் முக்கியம். ஞானத்தை சம்பாதி. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு வச்சு அதன்படி நடக்க தீர்மானி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். எதை சம்பாதிக்கிறியோ விட்டியோ, இந்த புத்தி இருக்க, இந்த பொல்லாப்பை விட்டு விலகிற புத்தி, அதை கரெக்டாக பிடிச்சிக்க. பொல்லாப்புக்கு ஒத்து போனால் பிசாசு கூட ஒத்து போயிட்டதா அர்த்தமாயிரும். அதனால் எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பிசாசை விட்டு விலகிக்க. இந்த பிசாசு கூட்டத்தை விட்டு விலகிற புத்தி உனக்கு உண்டாயிருக்க கடவுது. நீ அந்த புத்தியை, நீ அந்த ஞானத்தையும் புத்தியை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். சொல்லுவாங்க, நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப பைபிளை சுமங்க, நீங்கள் வயசான காலத்தில் இந்த பைபிள் உங்களை சமக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீ அதை மேன்மைப்படுத்து. நீ ஞானத்தையும் புத்தியையும் நீ மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ முதல்ல இதை கர்த்தரை, அவருடைய ஞானத்தை மேன்மைப்படுத்து. பின்னாடி போக போக அது உன்னை உயர்த்தும். சமுதாயத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க. நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஞானத்தை கட்டி பிடிச்சிக்க. தழுவிக்கொள்றதுனா என்னது? கட்டி பிடிச்சிக்க, தழுவிக்கொள்.
அது உன்னை கனம் பண்ணும். அதாவது சுற்றி இருக்க ஜனங்கள் மத்தியில் உன்னை அவங்களெல்லாம் கனம் பண்ணுற மாதிரி வச்சிரும். அது உன் தலைக்கு எது? ஞானமும் புத்தியும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானமும் புத்தியும் இருந்தால் அலங்காரமான முடி, கிரீடம் அலங்காரமான கிரீடமாக, அப்புறம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படியெல்லாம் பார்க்குறோம். தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும்னா எனக்கு இது அர்த்தம் சொல்ல பிடிக்கல. ஒருவேளை நல்ல முடி இருக்கிறது, பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி முடி கொடுப்பாரா? எனக்கு அதை சொல்ல தெரில. ஆனாக்க அலங்காரமான முடின்னு சொல்கிறப்ப முள்ளாலான சிரசுக்கு முள்ளாலான முள்முடியை செய்து கொடுத்தார்கள்னால் அது கிரீடத்தை செஞ்சாங்க. அந்த அர்த்தத்தில் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை கவனிங்க. அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எது? ஞானத்தையும் புத்தியையும் நீங்கள் மேன்மைப்படுத்தினீங்கன்னா. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நம்ம ஆளுங்க இது எழுதி வச்சுருவாங்க ஜாதகத்தில் இன்னாருக்கு இத்தனை வயசு வரைக்கும்னு. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரியெல்லாம் வருஷத்தை இத்தனை வருஷம்தான் இன்னார் இருக்கணும்னு குறிக்கலாம் இல்லை. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீண்ட காலம் நீங்கள் பூமியில் இருக்கலாம். பாருங்கள், ஆதாம் 930 வருஷம் இருந்தேன். அவன் சீக்கிரம் செத்து போவேன்னு அவன் நினைக்கவே இல்லை. இல்லாட்டி அவ்வளோ 930 வருஷமெல்லாம் ஒருத்தர் இருக்க முடியாது. நம்ம 70-80 போகிறதுக்குள்ளே இந்த ஆளுக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுமையான வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள். இங்கே அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். 70, 80, 90, 100, 110, குறைஞ்சபட்சம் 120. அவிசுவாசிகள் வாழலாம்னு கர்த்தர் சொன்னது, நோவா காலத்தில் சொன்னது 120 வருஷம். அந்த 120 வருஷம் கூட நம்மளாம் வாழ முடியாதா? வாழலாம். ஆனால் இந்த அவிசுவாசிகளை காட்டிலும் இந்த விசுவாசிகளுக்கு குற்ற உணர்வு அதிகம். அதனால தான் சீக்கிரம் போகிறாங்க. திருடாதே, போய் சொல்லாதே, அதையா திரும்ப திரும்ப கேட்டு சொல்லிவிட்டு அந்த குற்ற உணர்வை அதிகமாக்கிட்டு சீக்கிரமாக பொட்டுன்னு போயிடுறாங்க. 70-80 போதும்ட்டாங்க. ஆனால் இந்த ரட்சிக்கப்படாதவன்லாம் 100 வயசு இருக்கான், 105 வயசு இருக்கான், 110 வயசு இருக்கான், ஒருத்தன் 117 வருஷம் வரைக்கும் இருந்தான்னு நம்ம பேப்பரில் கின்னஸ் புக்கில் எல்லாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். 91ஆம் சங்கீதத்தில் கடைசியில் எழுதியிருக்கு, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்குவேன் அப்படி சொல்கிறாரு. அதாவது சந்தோஷமாக வாழ்வீங்க, நிறைவோடையும் வாழ்வீங்க, நீண்ட காலமும் வாழ்ந்திருப்பீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க, முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக இருந்து கனி கொடுப்பீர்கள். அப்படி தானே எழுதியிருக்கு. ஓகே, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துட்டு சொல்கிறாரு, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். அவர் நடத்துகிறதெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறாரு. நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. அவர் வழியில் நீ நடக்கும்போது உனக்கு இடுக்கண் தடுமாறுதல் அதெல்லாம் இருக்காது. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். ஏசாயா 35ஆவது அதிகாரத்தில் ஏற்கனவே ஒரு தடவை வாசி காமிச்சேன். 8, 9, 10 அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே வருவதில்லை, நடந்து வருவதில்லை. அதன் வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்பட மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று எழுதியிருக்கிறது. ஆக நீதிமான்களுடைய பாதை காலப்போக்கில் அவர்கள் இந்த பாவத்துக்கு எதிர்த்து பாவத்துக்கு இடம் கொடாமல் போய்கொண்டே இருக்கும்போது இந்த குறுகலான பாதை பெரும்பாதையான வழியாக
அது பரிசுத்த வழியாக, அங்கே கர்த்தர் இருக்கிற ஒரு வழியாக அங்கே இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறது, நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடறமாட்டாய். தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள், அதை விட்டு விடாதே. லேசாக பிடிக்கிறதா புத்திமதியை? இல்லை சத்தியத்தில் லேசாக பிடிச்சி நடக்கிறதா? இல்லை, அதாவது இந்த பிசாசு நம்மை வழி தவற பண்ணுகிற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறபடியாலே நாம் எப்போதுமே புத்திமதியை, தேவன் கொடுக்கிற புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. கர்த்தர் சொல்கிற புத்தியை என்னத்த இது முடியாது அப்படின்லாம் விட்டுறாத, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும்னு அங்கே போட்டிருக்கு, இங்கே துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே. தீயோர் போகிற வழியில் நீ நடக்காத, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. இந்த பொல்லாத தீயவர்களுடைய வழி, அது பிசாசுடைய வழி, அதில் போகக்கூடாதுன்னு எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னு பாருங்களேன். பொல்லாப்பு செய்தால் ஒளி அவர்களுக்கு நித்திரை வராது. அதாவது அந்த பாவிகளுக்கு, பிசாசுடைய வழியில் போகிறவங்களுக்கு ரட்சிப்பு வேண்டான்னு தானே அவங்க போகிறாங்க. அப்படி ரட்சிப்பு வேண்டான்னு போகிறவங்க யாருக்காவது பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, தூக்கம் வராதான். அவர்கள் யாரையாவது விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். யாரையாவது விழப்பண்ணாதிருந்தால் அவர்களுடைய தூக்கம் கலைந்து போகும். தூங்க முடியாமல் இடையில எந்திரிச்சிடுவானா. தூக்கம் வராது இருக்கிறதுங்கிறது வேற. அப்படியே தூங்கினாலும் ஒருத்தனை விழ பண்ணலையா, எந்திரிக்கணும், எந்திரிச்சு எவனையாவது விழுக்காட்டணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பானா. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து, அதென்னது ஆகாமியத்தின் அப்பம்? இந்த குடிகாரர்கள் ஆகாகான்னு சொல்லி அதையும் இதையும் பேசி அப்படி அவங்க தங்களுக்குள்ளேயே சந்தோஷப்படுகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். எங்கேயோ கொள்ளையிட்டு கொடுமை செய்து யார்கிட்டையோ இருந்து பிடுங்கிட்டு வந்த அந்த பணத்தை வச்சு இவர்கள் தண்ணி போட்டு அல்லது கண்டதையும் சாப்பிட்டு கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். அந்த சாராயம் அது கொடுமையின் ரசம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, நீதிமான்களுடைய பாதை வெளிச்சம்னு சொல்லிட்டாரு. ஆப்போசிட்டாக துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும்னு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வழி எப்படி இருக்கும், பிசாசுடைய வழி எப்படி இருக்கும், நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும், துன்மார்க்கருடைய பாதை எப்படி இருக்கும், அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆதலால் அருமையானவர்களே, எங்கே அந்த பேசேஜ் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அது உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. எத்தனை தடவை சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாராயிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். ஏழைகள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு வந்து தண்ணி போடுறாங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் அறியார்கள். ஆதலால் கர்த்தருடைய வழியை பற்றி கொள்ளுவோம், அதில் உறுதியாய் நிற்போம். கர்த்தர் நம்மை காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.